இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் இன்னைக்கு வெஜ் பிரெட் சாண்ட்விச் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல நான் இங்கே 4 ஸ்லைஸு ஒயிட் பிரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணுன்னா ப்ரௌன் பிரெட் எடுத்துக்கலாம். கேரட், கேபேஜ், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ கெச்சப், சால்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், பட்டர், பெப்பர் பவுடர், தேவையான அளவு ஆயில். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே கேரட், கேபேஜ், கேப்சிகம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கணுமே இப்போது நம்ம டர்மரிக், சில்லி பவுடர், கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட், பெப்பர் பவுடர், இப்போது நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது சீஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறட்டும். இப்போ நான் இந்த வெஜிடபிள்ஸ் ஆறுனதும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் எடுத்துட்டு அது மேலே டொமேட்டோ கெச்சப் வச்சு கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பை அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸை இப்போ அந்த ப்ரெட்டு மேலே வைக்கலாம். இதுதான் ஃபில்லிங்கு. வச்சு இந்த ஸ்லைஸை இந்த ப்ரெட் ஸ்லைஸை அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தவா சூடானதும் அதில் பட்டர் அப்ளை பண்ணி ப்ரெட்டு வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ளிப் பண்ணிட்டு தான் நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணால் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். நான் ஃப்ளிப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து தான் அது டோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ளிப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அது நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியான வெஜ் பிரெட் சாண்ட்விச் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.